ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். விழுப்புரம் மாவட்டம் பட்டனூரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சற்று நேரத்தில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தொடங்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். வணக்கம். இன்றைய பொதுக்குழுவில் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம் ராஜசேகர்? நிச்சயமாக பெரும் எதிர்பார்ப்புகளிடையே இன்னும் சற்று நேரத்தில் பாமக நிறுவனர் மற்றும் அதன் தலைவர் ராமதாஸ் தலைமையில் துவங்குகிறது பாமகவின் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம். இப்ப பாத்தீங்கன்னா குறிப்பா கடந்த ஆண்டு வானூர் அடுத்த பட்டானூர்ல வந்து இதே தனியார் திருமண மண்டபத்தில் ராமதாஸ் தலைமையிலான பொதுக்குழு நடந்தது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞரணியின் புதிய தலைவராக முகுந்தன் என்பவர் நியமனம் செய்தார் ராமதாஸ். அப்போது அறிவித்த நாள் முதல் அப்பவே மேடையில அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே கருத்து முரண்பாடு உருவாகியது. அன்றிலிருந்து இன்று வரை கருத்து முதலானது 4 நாள் அதிகரித்து வருகிறார்கள். சில மாதங்களுக்கு முன்னர் அன்புமணியை தலைவர் பொறுப்பிலிருந்து நிறுவனர் ராமதாஸ் நீக்கி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அன்புமணி அணி ஒரு தரப்பும் ராமதாஸ் என இருவேறு அணிகளாக பிரிந்து ஒருவருக்கொருவர் மாறி மாறி பொது கூட்டங்கள் மற்றும் கூட்டங்களை நடத்தி வந்தன. இந்த நிகழ்வு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் கடந்த ஆண்டு கருத்து மோதல் நிகழ்ந்த அதே இடத்தில் தற்பொழுது ராமதாஸ் தனது பலத்தை நிரூபிக்க இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியுள்ளார் என்றே கூறலாம். இதில் நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட 4000 பேருக்கு இந்த பொதுக்கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த 4000 பேருக்கும் சைவ விருந்து அளிக்கப்படுகிறது. மேலும் இன்று காலை 11:30 மணிக்கு தொடங்கும் இந்த கூட்டம் சுமார் 12 மணி அளவில் ராமதாஸ் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாத்தீங்கன்னா 34 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் முக்கியமாக பார்த்தோம்னால பாத்தீங்கன்னா கட்சியில அனைத்து நிகழ்வு மற்றும் வருகின்ற தேர்தல் கூட்டணி குறித்தும் கட்சியின் முக்கிய முடிவுகள் எடுக்க ராமதாஸுக்கு மட்டுமே முழு அதிகாரம் வழங்கப்பட உள்ளதாக இப்ப தற்பொழுது ஒரு தகவல் வெளியாகுது. இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாத்தீங்கன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா இளைஞரணி தலைவர் பதவி வழங்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் மேலும் ராமதாஸின் மகள் காந்திமதிக்கு பதவி வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. எது எப்படியா இருந்தாலும் இந்த பொதுக்குழு கூட்டம் முடிந்த பின்னரே முக்கிய மற்ற தகவல் வெளியே வரும். விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.